Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நைட் டின்னர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சுட சுட சோறு பாருங்க, ஆவி பறக்குது பாருங்க. இந்த இந்த ரைஸ் வந்து ரெட் ரா ரைஸ், சிகப்பு பச்சை அரிசி. ஏன்னா டெய்லி வந்து நம்ம வந்து வெள்ளை அரிசி, பொன்னி அரிசி, இந்த மாதிரி ஒயிட் கலர் பியூர் ஒயிட்டாக வந்து பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட்றதோட இந்த மாதிரி ஊட பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட்டோன்னா நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. என்ன பாலிஷ் பண்ண அரிசியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து அதிகம். ஸோ இதில் வந்து நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து குக் பண்ணியிருக்கிறது வந்து ரெட் ரா ரைஸ். அது கூட வந்து பொரியல் வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள். அது பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பராக இருக்குது. அவ்வளவு நாக்கில் வந்து எச்சி ஊறுது பாருங்க. அடுத்து கறி என்னன்னு பார்த்தோன்னா குழம்புக்கு பிளேட் எடுத்து வச்சாச்சு. குழம்பு பாருங்க, குழம்பு வந்து இது தருதா சிக்கன் கிரேவி வச்சது. அதுவுமே வந்து ஆவி பறக்குது பாருங்க. சிக்கனில் வந்து லெக் பீஸு எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் எடுத்து பிளேட்டில் போடுவோம். சரி, இப்போ நம்ம சாதம் வந்து பிளேட்டில் வந்து போட்டாச்சுது. அடுத்து நம்ம வந்து சிக்கன் கிரேவி எடுத்து ஊற்றலாம். கரண்டியில் வர மாட்டேங்குதப்பா. ஓகே, இந்த வந்து ஆவி பறக்குது. சரி, பிளேட்டில் எடுத்தாச்சு. லெக் பீஸ் வரலையா, ரெக்கை தான் வந்திருக்குது. நமக்கு ஒரு லெக் பீஸ் ஒன்று எடுத்து போட்டுக்கிடுவோம். ஏன்னா லெக் பீஸ் தான் வந்து நமக்கு கடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த லெக் பீஸையும் ஒன்று எடுத்து போட்டுட்டு ஆவி பறக்குத. சரி, இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சு விடுவோம் பிளேட்டில். கேமராவையும் பிடிச்சிக்கிட்டு வெண்டைக்காயும் பாத்திரத்துலேருந்து எடுக்கிறது, கடாயிலேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணுங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே, ஸோ இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இது இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாப்பாடு சிக்கன் கிரேவி அப்படி நல்லா சோத்தில் பிணைஞ்சி சாப்பிட்ணும். இந்த சோத்தில் பிணையும் போது அது நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் வேணா. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு பிசைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜரானு எனக்கு தெரில. பட் நான் வந்து எப்போவுமே வந்து இந்த விரலில் மட்டும்தாங்க இப்படி தான் வந்து நான் வந்து பிசைய பார்த்துடுங்க. இந்த மாதிரிலாம் வந்து பிசைய மாட்டேன் சாப்பாடாக. ஸோ இப்போ சோறு எடுத்தாச்சு. இது நல்லா பிசைஞ்சு இப்போ சாப்பாடு எடுத்து அப்படி சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. அந்த சிவப்பு அரிசி வந்து நீங்களும் வந்து சிவப்பு அரிசி கடைகளுக்கும் நல்லது, டேஸ்ட்டும் வந்து நல்லாவே இருக்குதுங்க. அப்படியே அந்த சிக்கன் கறிக்கும் சிவப்பு அரிசிக்கும் டேஸ்ட் காம்பினேஷன் என்னது பட்டு கிராம்பு வருதுங்க. அடுத்து நம்ம வந்து வெண்டைக்காயை டேஸ்ட் பண்ணிடலாம். வெண்டைக்காயும் சூப்பரு. இப்போ நம்ம வந்து ஒரு வாய் சோறு சாப்பிட்டுட்டு சிக்கனை டேஸ்ட் பண்ணுவோம். லாலிபாப், சிக்கன் லாலிபாப். நல்லா சாஃப்டாக இருக்குது சிக்கன்.
சிக்கனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே வந்து தோல் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம் பார்த்துடுங்க. ஏன்னா ஸ்கின்னில் தான் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் ஸ்கின் வந்து அதிகமாக சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து எல்டிஎல் லெவல் வந்து ஏறும். அதனால் ஸ்கின்னை வந்து கூடிய மட்டும் 40 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா சிக்கன் தோலை வந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இன்றைக்கி உள்ள நைட்டு டின்னர். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. See you in the next video. Bye. Thank you.